2026 மார்ச் ஏப்ரல் நடந்த 12th 11th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதினவங்க யாரெல்லாம் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு ஸ்கேன் காப்பி என்னைக்கு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ அரசு தேர்வுகள் இயக்கம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 13/8/2026 வியாழக்கிழமை பிற்பகல் முதல் நீங்கள் ஸ்கேன் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேன் காப்பியை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கேன் காப்பியோடைய டவுன்லோட் லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் முதல் பாக்ஸில் உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. ரெண்டாவது பாக்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்க. இதே ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணுங்க. இயர், மந்த்து, டேட்டு இதே ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துங்க. யாரெல்லாம் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்க மட்டும்தான் நீங்கள் ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ண முடியும். ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணவங்க மட்டும்தான் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண முடியும். இப்போ ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதா இல்லை ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறதா? நீங்கள் முதல்ல உங்கள் ஆன்சர் காப்பியை செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ரீவேல்யூஷனா ரீடோட்டலிங்கா அப்படின்னு டிசைட் பண்ணவே முடியும். ரீவேல்யூஷனுக்கு வேற அப்ளிகேஷன் ஃபார்ம், ரீடோட்டலிங்க்கு வேற அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் ஃபார்மை மாற்றி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் எதுவும் சேஞ்ச் ஆகாது. அதனால உங்க ஆன்சர் ஷீட்டை செக் பண்ணிட்டு அடுத்தது ரீவேல்யூஷனா ரீடோட்டலிங்கா அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க. ரீவேல்யூஷன் எப்போ அப்ளை பண்றது அப்படின்னா உங்க ஆன்சர் ஷீட்ல உங்க ஆன்சருக்கு எல்லாம் மார்க் கம்மியா கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கேள்விக்கு மார்க் கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்ப நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும். உங்க ஆன்சர் ஷீட்ல ஏதாவது ஆன்சரை கரெக்ட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அப்ப நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணக்கூடாது, ரீடோட்டலிங் தான் அப்ளை பண்ணணும். மறந்துடாதீங்க, இதுக்கு நீங்க ரீவேல்யூஷன் போகக்கூடாது, ரீடோட்டலிங் தான் போகணும். அதே மாதிரி ஆன்சரை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மார்க் போடாம இருந்தாங்க அப்படின்னா அப்பயும் நீங்க ரீவேல்யூஷன் போகக்கூடாது, ரீடோட்டலிங் தான் போகணும். உங்க ஆன்சருக்கு மார்க் கொடுத்துருக்காங்க, ஆனா ஏதோ ஒரு ஆன்சருக்கு மார்க்கை ஃப்ரண்ட் பேஜ்ல போடாம விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ரீடோட்டலிங் தான் போகணும். டோட்டல் மார்க்ல மிஸ்டேக் இருந்துச்சு, அதாவது மார்க் கம்மியா இருந்துச்சு டோட்டல் மார்க் அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் போகணும். அடுத்தது ஸ்கேன் காப்பியில் உள்ள மார்க்குக்கும், அதாவது ஆன்சர் ஷீட்ல உள்ள மார்க்குக்கும் டோட்டல் மார்க்குக்கும் ப்ரொவிஷனல் ஷீட்ல உள்ள டோட்டல் மார்க்குக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் போகணும். உங்களுக்கு ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் என்ன மார்க் வருதோ, அதாவது மார்க் அதிகமாகலாம் இல்ல கம்மியாகலாம், என்ன மார்க் வருதோ அந்த மார்க் தான் ஃபைனல் மார்க். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் ரிலீஸ் ஆகல, அதுக்கான லிங்க் இன்னும் அவங்க கொடுக்கல. கொடுத்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன், அப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் எடுக்கும்போது 2 காப்பி நீங்க எடுத்துக்கங்க, ஏன்னா அவங்க 2 காப்பி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணீங்கன்னா அது 2 காப்பி, இல்ல ரீடோட்டலிங் அப்ளை பண்ணீங்கன்னா அது 2 காப்பி நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். என்னைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 14/8/2026 வெள்ளிக்கிழமை முற்பகல் 11 மணி முதல் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாலை 5 மணிக்குள் நீங்க சப்மிட் பண்ணணும். 15/8/2026 மற்றும் 16/8/2026 அந்த 2 நாளைக்கு மட்டும் உங்களுக்கு சப்மிட் பண்ண முடியாது, அன்னைக்கு லீவு. அதனால மற்ற டேஸ்ல நீங்க சப்மிட் பண்ணலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது மார்ச்ல வந்த ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை எப்படி ஃபில்அப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உங்க நேம பிளாக் லெட்டர்ல எழுதிக்கிங்க. ரைட் சைடில் உள்ள பாக்ஸ்ல உங்க எக்ஸாம் ரோல் நம்பரை எழுதிக்கிங்க. முதல் காலத்துல நீங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நேம் எழுதிங்க. எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். அடுத்த காலத்துல நீங்க எந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போற சப்ஜெக்டோட கோட் நம்பரை எழுதிக்கிங்க. இந்த கோட் நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ல இருக்கும், இல்லைன்னா ஹால் டிக்கெட் இதை பார்த்து எழுதிக்கிங்க.
அடுத்த காலத்தில் உள்ள பாக்ஸில் அதுக்கு நேராக டிக் மார்க் போட்டுங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபாய். அடுத்தது உங்கள் ஆன்சர் ஷீட்டில் அதாவது ஸ்கேன் காப்பியில் எந்த கொஸ்டினுக்கு அதோட பேஜ் நம்பர் எழுதுங்க, கொஸ்டின் நம்பர் எழுதுங்க, என்ன ரீசன்னு நீங்கள் அதில் எழுதணும். கீழே டோட்டல் அமௌண்ட் போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது உள்ள பாக்ஸில் எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை போட்டுங்க. அடுத்தது 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரீவேல்யூஷன் போது உங்கள் ஆன்சர் ஷீட்டை 3 சீனியர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்க் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிகிரீஸ் ஆனாலும் சரி ரீவேல்யூஷனில் என்ன மார்க் வருதோ அதுதான் ஃபைனல் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிக்ளரேஷனில் நீங்கள் சைன் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் சைன் பண்ணணும். அடுத்தது நோட்ஸ் சொல்லி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆஃபீஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், இங்கே தான் நீங்கள் போய் சப்மிட் பண்ணணும். சில டிஸ்ட்ரிக்டில் அதாவது தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இங்கே உள்ளவங்க மட்டும் எங்கே பண்ணணும் அப்படின்னா, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆஃபீஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸ், இங்கே போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த ஆஃபீஸ் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. அங்கே போய் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். வேறு எக்ஸாம் சென்டர்லையோ வேறு எங்கேயோ போய் சப்மிட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரீடோட்டலிங், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மார்ச்சில் வந்தது. எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்கள் நேமை எழுதிக்கிங்க. ரைட் சைடு கார்னரில் உள்ள பாக்ஸில் எக்ஸாம் ரோல் நம்பரை எழுதிக்கிங்க. முதல் காலத்தில் நேம் ஆஃப் தி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நேமை எழுதிக்கிங்க. அடுத்த காலத்தில் சப்ஜெக்ட் கோட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ண போகிற சப்ஜெக்டுக்கான கோட் நம்பரை எழுதிக்கிங்க. ஏற்கனவே சொன்னது போல் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு இல்லாட்டினா ஹால் டிக்கெட்டை பார்த்து எழுதிக்கிங்க. அடுத்த காலத்தில் உள்ள பாக்ஸில் அந்த சப்ஜெக்டுக்கு நேராக டிக் பண்ணிக்கிங்க. அடுத்த காலத்தில் அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணிங்க. அதாவது ரீடோட்டலிங்க்கு எவ்வளவு அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபாய், பயாலஜி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 305 ரூபாய். உங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் உள்ள டோட்டல் மார்க்குக்கும் ஸ்கேன் காப்பியில் உள்ள டோட்டல் மார்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, இதுதான் உங்கள் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அடுத்த காலத்தில் உள்ள அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க. அப்படி இல்லாமல் டோட்டல் மார்க்கில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த காலத்தில் உள்ள பாக்ஸில் டிக் பண்ணுங்க. அப்படி இல்லாமல் வேற ரீசன் இருந்துச்சு அப்படின்னா பேஜ் நம்பரை போடுங்க, கொஸ்டின் நம்பரை போடுங்க. அடுத்தது கீழே டோட்டல் அமௌண்ட்டை எழுதிடுங்க. அது கீழே உள்ள பாக்ஸில் எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை அந்த பாக்ஸில் எழுதிடுங்க. அடுத்தது ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரீடோட்டலிங் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான 5 பாயிண்ட்ஸ். இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துடலாம். டோட்டல் மிஸ்டேக் இன் மார்க்ஸ், அதாவது டோட்டல் மார்க்கில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இது நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்சரை கரெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் மார்க் கொடுக்கல அப்படின்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்க் கொடுத்துருக்காங்க ஆனால் ஃப்ரண்ட் பேஜில் அதை ஆட் பண்ணலை அப்படின்னா ரீடோட்டலிங் நீங்கள் அப்ளை பண்ணணும். நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஆன்சரை கரெக்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும். அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்க் டிஃபரன்ஸ் இருந்துச்சு டோட்டல் மார்க்கில், அதாவது உங்கள் ப்ரொவிஷனல் மார்க்ஸில் உள்ள டோட்டல் மார்க்கும் ஸ்கேன் கார்டில் உள்ள டோட்டல் மார்க்கும் சேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும். டிக்ளரேஷனில் நீங்கள் சைன் பண்ணணும், இல்லாட்டினா உங்கள் பேரண்ட்ஸ் சைன் பண்ணணும். அடுத்தது நோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது பாரு, நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.